வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும், மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த டீசர் பார்த்தோம், இக்ஷு ரொம்ப நல்லா இருந்தது. தம்பி ராம் வந்து முதல் படம்னு நினைக்கிறேன். அவருக்கு முதல் படத்துலேயே பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதான் லேடி டைரக்டர்ஸ் வரிசையில் ருஷிகா மேடமும் இருக்காங்க. இந்த டீமில் ஒரு முயற்சி தெரியுது, ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறாங்க. முதல்ல இக்ஷுன்ற டைட்டில் தான் நான் வந்து புல் பண்ணிச்சு. ஆக்சுவலாக இதுக்கு என்ன அர்த்தம் தெரியலன்னு வந்து கேட்டேன். அப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க இதுக்கு கண்ணுங்கிற ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் இதில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது கெட்ட விஷயமும் நடக்கணும் ஒரு டைலாக் சொல்கிறாங்க. அதுலேருந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஷூ வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மழை காலத்தில் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கும்போது ராஜேஸ்வரி மேடம் இருக்காங்க இங்கே. அவங்க வந்து தன்னுடைய எதையும் பொருட்படுத்தாமல் ஒரு மனிதர் ஆல்மோஸ்ட் இறக்கிற தருவாயில் இருக்கிற தன் ஷோல்டரில் தூக்கி அவங்கள ஆட்டோவில் வச்சு அவங்கள காப்பாற்றி அவங்க நல்லா இருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ஏன்னா காவல்துறை வந்து எப்போவுமே நம்மளோட நண்பர்கள். அதை மனசில் வச்சு நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணால் நமக்கு எல்லா வசதிகளும் எல்லா நன்மைகளும் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படம் வந்து வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். சர்வம் சிவார்ப்பணம். தேங்க்யூ. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஊடகத்துறைக்கும் பத்திரிகைக்கும் ஃபோட்டோகிராஃபர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரிய நல்ல உள்ளங்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இக்ஸு படம் 5 லாங்குவேஜில் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த எங்கள் வாழ்த்துக்களை, தமிழர்களான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் உங்களையும் இரு கரம் கூப்பி பூ போட்டு வரவேற்கிறது. வாங்க. ஹீரோ ரொம்ப குழந்தை மாதிரி இருந்தார், பால் குடிக்கிறவர் மாதிரியே இருக்கார். ஆனால் ரொம்ப நல்லா படம் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது மிக அற்புதமாக இருக்குது. சூப்பர், வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் மிக அற்புதமாக இசையமைச்சிருக்காரு. அது கூட எக்ஸ்ட்ரா வந்து தமிழ் ரொம்ப அற்புதமாக பேசுகிறார். நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சார். அப்புறம் வந்து நட்டு அவர்கள் வந்து உண்மையிலே அவர் ஒரு நல்ல மனிதர். எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்துங்க, எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் வந்து வாழ்த்தணுங்கிற ஒரு நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி சார். அது மாதிரி விஜய் முரளியனை 14 படம் தயாரிப்பாளர். இன்றைக்கி எண்ணற்ற ஆட்களுக்கு நிறைய உதவி பண்ணுற அந்த நல்ல மனம் கொண்ட விஜய் முரளியனுக்கு வணக்கம். எங்கள் அண்ணன் ராஜன் அவர்கள் நேற்று ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தோம். ரொம்ப மிக அருமையாக பேசியிருந்தாங்க. அவங்க வந்திருக்கதே பெரிய இது. ஏன்னா கல்வி சாலை பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி கல்வி கற்றுக் கொடுக்கணுங்கிறதுனால அவர் பல கோடிகளை அவர் செலவு போட்டு நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்குறாரு. வளருக அண்ணன். எப்பவும் அண்ணன் கலைப்புலி சேகரன் அவர்கள் ஆல்ரெடி வீரமிக்க வார்த்தைகளை நிறையா பேசிட்டாங்க. அண்ணனுக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் பேசுகிற ஒரு பெயர் ராஜேஸ்வரி. அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து கொரோனா டைமில் வந்து காவல்துறை ஒரு அம்மா வந்து தப்பாக பேசிட்டாங்கன்னு, ஒரு அட்வொகேட் பேசிட்டாங்கன்னு, அந்த காவல்துறை முன்னாடி போய் சிலம்பம் சுற்றி 8 கோடி மக்களும் உங்கள் கூட இருக்கோம், ஒருத்தர் கூட காவல்துறையை மீறி போக மாட்டோம், ஏன்னா காவல்துறை எங்களோட தாய், எங்கள் தாய் தான் காவல்துறை, தந்தை வந்து இராணுவம் இருக்க போய் தான் நம்ம வீட்டில் உள்ளே இருக்கோம். அவங்க சொன்ன மாதிரி போலீஸுக்கு போய் தான் வீட்டில் நிம்மதியாக தூங்குறோம். கொரோனா டைமில் எல்லாம் ரோட்டில் நின்றுருப்பாங்க, நம்ம உள்ளே தூங்கியிருந்தோம். இந்த மழை காலத்தில் பாருங்கள், எல்லோரும் காப்பாற்றுறதுக்கு தண்ணிக்குள்ளே குதித்து காப்பாற்றுறாங்க. குறிப்பாக ராஜேஸ்வரி மேடம் வந்து மிகப்பெரிய ஒரு வீரப்பெண். அவர்களுக்கு வெறும் கைத்தட்டு மட்டும் கொடுக்காம ஒரு நிமிஷம் எழுந்துச்சுன்னு கைத்தட்டுனா அவங்களுக்கு அந்த காவல்துறையை பெருமைப்படுத்தின மாதிரி இருக்கும். ரொம்ப நன்றி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் மிக சிறப்பான நிகழ்ச்சி. ராஜேஸ்வரி மேடம் வந்தது. உங்களை பார்த்து அனைத்து காவல்துறையினரும் உங்களை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட மனமார்ந்த ஆசை. நீங்கள் சொன்ன மாதிரி காவல்துறை எப்போதுமே நண்பனாக தான் இருக்காங்க, யாருமே எதிரியாக கிடையாது. யாருக்கு எதிரியாக இருக்கிறாங்கன்னா வில்லன்களுக்கு எதிரியாக இருக்காங்க. அதுதான் உண்மையான விஷயம். யார் போனாலும் நல்ல அன்பாக பேசுகிறாங்க, பாசமாக பழகுறாங்க. எனக்கு கிட்டத்தட்ட வந்து நான் காவல்துறைக்கு ஆல்ரெடி நான் ட்ரைனிங் கொடுத்தேன். ஜெயப்பிரியா மேடமா அவங்க இருக்கும்போது எங்கள் அசோக் நகரில் வந்து காவல்துறைக்கு ட்ரைனிங் கொடுத்தேன். அப்போ வந்து எனக்கு காவல்துறையில் பழக்கம். அது இல்லாமல் திருச்சியில் இருக்கும்போது புரட்சித் தலைவர் அரிசிலாம் அந்த காவல்துறை கொடுக்கும்போது திருச்சியில் உள்ள காவல்துறைக்கு நான் தான் ட்ரைனிங் கொடுத்தேன். அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வந்து அவங்க கஷ்டத்தை பார்க்குறேன். எவ்வளோ கஷ்டம். நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி
வீட்டுக்காரரு வீட்டுக்கு வர முடியாது, மனைவி போலீஸாக வந்து அவங்க வர முடியாது, தீபாவளிக்கு குழந்தைங்க அம்மாவும் பார்க்க முடியாது, அப்பாவும் பார்க்க முடியாது. அந்த சூழ்நிலை அதையும் மனசை பொறுத்து நீங்கள் நல்லபடியாக நடத்துறீங்க போது உண்மையிலே உங்களுக்கு நன்றி, உண்மையிலே உங்களுக்கு நன்றி, உண்மையிலே உங்களுக்கு நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் நிறைய பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க, இசையெல்லாம் பிச்சு உதறியிருந்தார். அதுவும் நல்ல படமாக வந்து தமிழ்நாட்டில் நீங்களும் ஒரு என்டி ராமராவ் மாதிரி வரணும் அப்படின்ட்டு நான் ஆசையாக வேண்டிக்கிறேன். மற்ற வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி என் அன்பு சகோதரி அவங்க ரொம்ப நல்ல விழாவை நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. ஏன்னா சில வார்த்தை தான் சொல்லணுன்னாங்க, நானும் சில வார்த்தை தான் சொல்லுறேன். நன்றி கூறுக்கு முன்னாடி உலகத்தில் தாயை யாருமே மறக்காதீங்க. ஏன்னா இப்போ இதில் வேறு எல்லாம் வந்திருப்பீங்க. அம்மா வந்து 10 மாதம் சுமந்து அந்த குழந்தைய பிறண்டு படுத்தா வலிக்குமா அந்த பக்கம் படுத்தா வலிக்குமான்னு சொல்லி தன்னோட குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அந்த நல்ல எண்ணம் கொண்ட அந்த தாயை எந்த காலத்திலும் மறக்காதீங்க. மறந்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே நீங்கள் ஜெயிக்க முடியாது. அடுத்து ஒரு பிறவி இருந்தால் புழு பூச்சியாக தான் பிறப்பீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி அந்த தாயை தன் நெஞ்சில் தூக்கி வைக்கிறீங்க, தந்தையை மறக்காதீங்க. தாய் தந்தையை யாருமே மறக்காதீங்க. மறந்தீங்கன்னா வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது. அதான் கேட்டேன் அந்த தம்பிகிட்ட, ஹீரோ கிட்ட கூட அவங்க அம்மாலாம் வந்திருக்காங்களான்னு கேட்டேன். ஏன்னா அவங்கள மேடைக்கு கூப்பிட்டேன், பட் அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, உங்கள் வாழ்த்து எப்போ உங்கள் அம்மா அப்பா வாழ்த்து இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? நோ, ஓகே, பரவாயில்ல. அப்புறம் தமிழை மறக்காதீங்க. உலகத்திலே மூத்த மொழி தமிழ், என் மொழி. எல்லா மொழியும் நம்ம கற்றுக்கோம், நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என் தாய்மொழியை கற்றுக்கிறதுல எனக்கு பெருமை, மற்றவங்களுக்கு சொல்கிறதுலையும் மிக பெருமை எனக்கு. அந்த தாய்மொழியை யாருமே மறக்காதீங்க. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உதித்த தாய்மொழி. இன்னைக்கு எந்த நாட்டில் மாடு அம்மானி தான் கூப்பிடுது, எந்த நாட்டில் கடலில் காற்றடிச்சாலும் ஓமனி தான் சொல்லுது. அதனால் அந்த தமிழ் மொழியை யாரும் மறக்காதீங்க. அம்மானி கூப்பிடுறது அசிங்கனி, மம்மினி கூப்பிடாதீங்க. மம்மினா அது செத்து போன பிரேதம். அதில் அம்மானியை கூப்பிடுங்க. அந்த தமிழ் வழி வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீருவான். நன்றி, வணக்கம்.